ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. இதில் வந்து நம்ம மேக்ஸ் இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ், மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோவுமே, இந்த ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஷின்ஸுமே நம்ம வந்து போட்டுருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம 70 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கிட்டே எடுத்திருக்கோம். ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர்ஸில் இருந்தெல்லாம் எடுத்திருக்கோம், லாஸ்ட்டாக 4 to 5 years கொஷின் பேப்பர்ஸில் இருந்து. ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னாவே மோஸ்ட்டாக நீங்கள் வந்து 5 மார்க்ஸில் வந்து 10 வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ பார்க்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்களாலும் சென்ட் பண்ணி வைப்போம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் வேஸ்டிங் மோர் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 10th பப்ளிக் மேக்ஸ் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சால்வ் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிக்கிற கொஷின்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு இதில் வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு 5 மார்க்ஸ் வாங்கிக்கலாம் இதுலேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GCD ஆஃப் பாலினாமல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலினாமல்ஸ் கொஷின்லாம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்து எழுதிக்காங்க, இந்த மிஸ்டேக்கும் வரமா. அண்ட் ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்துக்கோங்க, அதுதான் அவங்க வந்து கடைசி நிமிஷத்தில் கேர்லெஸ் மிஸ்டேக்னால போயிடும் மார்க்ஸ். நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சம்முமே ஆன்சர் வரையுமே தப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காமல் முன்னாடியே முடிச்சுட்டு 15 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க எந்த மிஸ்டேக் எதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு 5 மார்க்ஸ்மே கம்பல்சரி கொஷின் ஒன்று இருக்கும். கம்பல்சரி கொஷின் வந்து மறக்க மாட்டேன்னு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ். இது மட்டும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு LHS ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு RHS ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஈஸியாக வந்து அந்த டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு A அண்ட் B நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு B மட்டும் தனியாக டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு A மட்டும் தனியாக டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு ரெண்டுமே B டிரான்ஸ்போஸையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சரை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம்லாம் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க ஸ்டூடெண்ட்ஸ். தியரம்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்து தியரம் ஒரு கொஷின் வந்துடும். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தியரம்லாம் வந்து ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். தியரம் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ப்ரூஃப்லாம் வந்து கரெக்டாக எழுதுங்க தியரம்க்கு. நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா தியரமே படிச்சுட்டு போங்க. ஸோ எந்த தியரம் கேட்டாலும் எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபார்முலாஸுமே நல்லா பார்த்துட்டு போங்க எக்ஸாம்ஸ் முன்னாடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K கண்டுபிடிக்கிறது. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் கொடுத்துட்டு வெர்டிசஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து K வேல்யூ கண்டுபிடிக்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு போங்க, எப்படி போட்டது அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு டாப் ஆஃப் அ டவர் 60 மீட்டர் ஹை அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு போங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்படி போடுறது அப்படின்ட்டு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். ஸோ சும்மா நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. மற்ற எக்ஸாம் வரையும் நீங்கள் சும்மா ரீட் பண்ணிட்டு போகாமல் ஒவ்வொரு சம்மையும் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சும்மா வந்து ரஃபாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களால் போட முடியுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஃப்ளோவாக உங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுத முடியும். நெக்ஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் வித் டயமீட்டர் 20 சென்டிமீட்டர் அண்ட் வாட்டர் டு ஹைட் ஆஃப். இந்த கொஷின்லாம் வந்து நீங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துட்டு போங்க. கால்குலேட் ரைஸ் ஆஃப் வாட்டர், இதெல்லாம் வந்து கரெக்டாக எப்படி போட்டணும் அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கோர்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டர் அண்ட் 7 மேட்சஸ் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் ரோல்டு. இந்த கொஷின்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈஸியாக நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் எடுத்துக்கலாம் இதுலேருந்து. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க எப்படி போடுறது அப்படின்ட்டு. கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் கஸ் த கோஆர்டினேட் ஆக்சஸ் அண்ட் AB and if the midpoint is AB into either find the equation of ABயோட ஈக்குவேஷன் லைன் ஈக்குவேஷன் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அதெல்லாம் மறக்காம பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கான செட் கொடுத்துட்டு C செட் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை A இன்ட்டு B யூனியன் C. அண்ட் இது நீங்கள் A செட் B செட் C செட் மூணுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து A இன்ட்டு B யூனியன் C ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு LHS கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு RHS போட்டுட்டு நீங்கள் ரெண்டுமே வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 போட்டுட்டு 1 = 2 ஹென்ஸ் ஃபுட் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ், இந்த A யூனியன் B கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் 5 மார்க் எடுக்கக்கூடிய கொஷின், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ டயக்ராம், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர், டேபிள் ஃபார்ம், கிராஃபிக்கல் ஃபார்மில் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். ஸோ அதில் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துட்டு போடுறதுக்கு பாருங்கள்.
அண்ட் ஆல்சோ நீங்கள் கொஷின்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும், டைம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற கொஷினுமே வந்து ஈஸியாக சீக்கிரமாக முடிகிற மாதிரி கொஷின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக வந்து ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருக்க கொஷின்ஸாக எடுக்காமல் உங்களுக்கு ஈஸியாக எழுதக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸ் எடுத்திங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு முடிச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆன்சர்ஸ்லாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க, ப்ராக்ரெசிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். ஈஸியாக ஒரு பேஜில் நீங்கள் முடிச்சிடலாம். இந்த கொஷின்லாம் எடுத்திங்கன்னா ஈஸியாக ஒரு மார்க்லாம் கண்டிப்பாக இதுலேருந்து வரும். ஸோ இதெல்லாம் ப்ராக்ரெஷன் ஏபிஜிபிலாம் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது இதுவுமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக 1 பேஜ்லேயே எழுதி முடிச்சிடலாம். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்து ஷோர் கொஷின்ஸ், இதில் இருந்துலாம் கண்டிப்பாக வரதுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து மறக்காமல் நம்ம பார்த்துட்டு போவோம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து 2 to 3 மெத்தட்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. 2 to 3 சம்ஸ் எடுத்துகிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய கொஷின்னால மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளோவாக நீங்கள் போட முடியும் எக்ஸாமில். நெக்ஸ்ட் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஷோ தட் இதுவுமே ஈஸியாக போடக்கூடிய கொஷின் தான். இது சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக போடலாம். நெக்ஸ்ட்டு தேல்ஸ் தியரம் அகெயின் வந்திருக்கு. தேல்ஸ் தியரம்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஹூஸ் வெர்டிசஸ் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா போட்டு XY ஃபார்முலா போடுறது தான். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் 9 ஜாயினிங் பாயிண்ட்ஸ். ஏபி பாயிண்ட்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. 5 மார்க்ஸ்க்குலாம் நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கும். ஃபார்முலாஸ் வந்து மறக்காமல் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஃபார்முலாஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நம்ம சேனல்லே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ மேக்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷனுமே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுற வீடியோ பார்க்க முடியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு 2 ஷிப்ஸாக செய்யுங்க. இந்த ஷிப் கொஷின் இதெல்லாமே ரிப்பீட்டடான கொஷின் ஆல்ரெடி இந்த கொஷின் பேப்பர்லேயே பார்த்துருக்கோம். ஸோ கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் மறக்காமல் அந்த சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி 2 times ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ரேடியை ஆஃப் சர்க்குலர் எண்ட்ஸ் ஃப்ரஸ்டம் விச் இஸ் 45 சென்டிமீட்டர். ஃப்ரஸ்டம் சம்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் வந்து வரக்கூடிய சம் தான். ரைட் சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் ஆஃப் பேஸ் ரேடியஸ் அண்ட் ஹைட் 15 சென்டிமீட்டர் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் டைம்ஸ் find the number of cones கண்டுபிடிக்கிறது. அண்ட் மேக்ஸில் வந்து சென்டம் அடிக்கணும். ஈஸியாகவே சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே மார்க்ஸ் குறையாது. நீங்கள் ஆன்சர் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஃபார்முலாஸ் வந்து ஸ்டெப்ஸ் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு இதுதான் வந்து உங்களோட டோட்டல் ரைஸ் பண்ணி விடும் 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ நல்லா பார்த்துட்டு போய் மேக்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. டைஸ் கொஷின் அகெயின் ஒரு டைஸ் கொஷின் வந்திருக்கு. அதுவே நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் சம் ஆஃப் சீரீஸ் நம்பர் ஆஃப் சீரீஸ் அந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்துட்டு போய் நல்லா எழுதுங்க. ஃபார்முலாஸ் நீங்களே ஒரு டைம் எழுதி பாருங்கள். ஃபார்முலாஸ் நீங்களே செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. எழுதி எல்லாமே தெரியுதா அப்படின்ட்டு. அகெயின் இந்த ஆர்டர் பேஸ் ஏரோ டயக்ராம் இதுலேருந்து ஒரு கொஷின் வந்து நீங்களே போட்டு பார்த்துட்டு போங்க. அப்போ தான் உங்களால் எழுத முடியும். நான் வந்து செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் சம் இதெல்லாமே வந்து ரிப்பீட் கொஷின் தான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சம் ஆஃப் டேர்ம்ஸ் சீரீஸ் இந்த 5+5 இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு போயிருக்கணும் ஒரு டைம் ஆச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட்டு வெரிஃபை ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் நார்தர்ன் இன்ஜினியரிங் நார்தர்ன் மீட் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மாடல் கேட்டிருக்காங்க. மாடல் ஷேப் சிலிண்டர் அண்ட் கோன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபைண்ட் த வால்யூம் ஃபார்முலா வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே ஈஸியாக போட்டுடலாம். அது கிவன் டு ஃபைண்ட் இதெல்லாம் அந்த மாதிரி எழுதி சொல்யூஷன் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு NCC NSS கொஷின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் இன்டர்செப்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்டர்செப்டாக Y ஆக்சிஸ் X ஆக்சிஸ் இதெல்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் சம் இன்டர்செக்ஷன் சம் இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு மார்க் எடுக்கக்கூடிய சம்ஸ். எதுவுமே மிஸ் பண்ணாமல் கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவும் வராத மாதிரி பாருங்கள். இது ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு போடுற சம்ஸ் தான். நெக்ஸ்ட் சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன் ஏபி சம் அகெயின் கொடுத்துருக்காங்க. ஏபிஜிபிலாம் வந்து ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. HCF சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ
சால்வ் XYZ கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் சம், இதெல்லாம் வந்து ஈஸியாக சம்ஸ், ரொம்ப ஈஸி சம்ஸ். ஸோ மக்கள் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் அண்ட் ப்ரூஃப் பித்தாகரஸ் தியரம், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க மறக்காமல். இதெல்லாம் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஷோ தட் இன் அ ட்ரையாங்கிள் த மீடியன்ஸ் ஆர் கான்கரண்ட், இந்த கொஷினுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC த்ரூ A where the vertices கொஷின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை ஃபார்முலா வச்சு போடலாம். இஃப் த பாயிண்ட்ஸ் PQR ஆர் collinear பாயிண்ட்ஸ், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் BC. நெக்ஸ்ட் வந்து 2 ships are sailing in the sea on either sides of the lighthouse சம் அகெயின் வந்துருச்சு. லைட்டர்ஸ் சம்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. இதுலேயே வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ரேடியா ஆஃப் சர்க்கிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரஸ்டம் சம்மும் அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரஸ்டம் சம் லைட்டர் சம்லாம் இருக்காமல் பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து டாய் சம் கேட்காங்க. இந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்க டாய் சர்மவுண்டட் பை அ ஹெமிஸ்பியர். இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆனால் இது ரொம்ப ஈஸி சம் தான், நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஸோ 2 dice are rolled, probability the sum of the outcome. டைஸ் கொஷின் அகைன் வந்துருக்கு. இது ஈக்குவேஷன் ஆஸ் ஈக்குவல் டு செல் ப்ரூவ் தட், இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் யூனியன் பண்ணினா வெரிஃபை A யூனியன் B சம்ஸ் தான். LHS RHS ப்ரூவ் பண்ணுறது ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி வெரிஃபை சம்ஸ் ப்ரூவ் சம்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போயிடலாம், எழுதி முடிச்சுட்டு போயிடலாம் ப்ரூவ் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் அகெயின் அந்த ஏரோ டேபிள் ஃபார்ம்லாம் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு மறக்காமல் போங்க, தெரிஞ்சுக்காமல் போவாதீங்க. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன், இந்த சமமே வந்து உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. போல்ஸ், இந்த போல்ஸ் 2 போல்ஸ் ஹைட் AB, இந்த போல்ஸ் சம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு போங்க, வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பைசெக்டர் தியரமே இது செகண்ட் டைம் பார்க்குறோம். ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் தேர்ட் தியரம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் பார்த்தோம். அந்த பித்தாகரஸ் தியரம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க, எப்படின்ட்டு படிச்சுட்டு போங்க. ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஃபார்ம் பை த பாயிண்ட்ஸ், இப்போ இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டருக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரே ஃபார்மில் தான் ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு பேஜ்லேயும் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த சம்மை நல்லா மறக்காமல் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட், இதுவுமே நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பாசிங் த்ரூ பாயிண்ட் இதெல்லாம் ஈஸியாக போடக்கூடிய சம்லாம் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் லைட் ஹவுஸ் சம் அகெயின் ரிப்பீட் ஆகிருக்கு, லைட் ஹவுஸ் சம். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இது ஈஸியாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து கொஷின்ஸ்லாம் வரும்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு மெத்தட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுருவோம். இந்த கொஷினுமே பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் ரேஷியோ கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி வந்திருக்கும் இந்த மாதிரி ஃபார்மேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க, இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஈஸியாக ஃபார்முலா நீங்கள் போட்டுட்டு சிலிண்டர் ஃபார்முலா அண்டு சிலிண்டரோட அதில் ஃபார்முலாவிலேருந்து ஃபார்முலா போட்டுட்டு அதுலேருந்து ஹைட் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். சிஎஸ்சி கொடுத்து சிஎஸ்சி ஃபார்முலா அண்டு நீங்கள் வந்து அந்த இதோட ரேடியஸ் அண்ட் ஹைட் அந்த சிஎஸ்சி ஃபார்முலா போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருள் ஹாஸ்டமிக் என்கேஜ்மெண்ட்ஸ் டென்ட் சிலிண்ட்ரிக்கல், அதே அகைன் சிலிண்டர் வச்சு ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டபுள் சம்மர்ஸ் ப்ரைம் நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் சம் டைஸ் கொஷின் தான் அகெயின் ஒன்று கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகெயின் வெரிஃபை கொஷின் AB யூனியன் C, இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான், அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஈஸியாக போடக்கூடிய கொஷின். ரொம்ப பெருசாக போக நான் ஈஸியாக போட்டுடலாம் இது. நெக்ஸ்ட்டு எதாவது உங்களுக்கு வேறு இதில் இந்த ஏபிஜிபி அதில் ஏதாச்சும் டவுட் இருக்குமா இருந்தால் இந்த சம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம், அதில் எதுவும் ஸ்கிப் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு A செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வெரிஃபை, அகெயின் ஒரு வெரிஃபை சம் இந்த ABCயில். இதுலேயுமே நீங்கள் வந்து மிஸ்டேக் வராத மாதிரி எழுதுங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக பார்த்து போடுங்க. நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தாலும் இந்த ப்ளஸ் மைனஸ்னால மார்க் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவுமே பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா nth டேர்ம் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் 9th டேர்ம் டு 13th டேர்ம், ரேஷியோ ஆஃப் 6th டேர்ம் 8th டேர்ம், ஏபி கொஷின். இந்த ஏபிஜிபிலாம் கண்டிப்பாக ஏபி கொஷின் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கில் வந்து ஒரு ஏபிஜி கொஷின் வரும். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்கிற எல்லா டைப் மெத்தட்ஸுமே பார்த்துட்டு போங்க, ஈஸியாக உங்களுக்கு மார்க் வரக்கூடிய கொஷின்ஸ். சால்வ் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் m and பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் AB ஆன் ரூட்ஸ், ரூட் கொஷின் வந்து ஈஸியாக இருக்கலாம், அதில் வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ரூட் கொஷின் அந்த வேல்யூ ஆஃப் A கண்டுபிடிக்கிறது ஈஸியாக போகணும். நெக்ஸ்ட் அகைன் தேர்ஸ் தியரமே அகைன் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு, அதுவுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏரோப்ளேன் கொஷின் கேட்டிருக்காங்க. 2 planes ஆஃப் ஆஃப்டர் 1.5 hours அந்த ஸ்பீட் அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் குவாட்ரிலேட்டர் வர்டிசஸ் மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சாரி, மிட் பாயிண்ட்ஸ் இட் சைட்ஸ் ஃபார்ம் பேரலோகிராமா அப்படின்ட்டு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், ஆங்கிள்ஸ் எலிவேஷன், பாட்டம் டாப் ஃபிக்ஸ்டு டவர் கொஷின் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ அதுமாதிரி பார்த்துக்கோங்க. கண்டெய்னர் ஓப்பன் த டாப் ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன் ஃபார்ம்லாம் கரெக்டாக பார்த்துட்டு போங்க.
ஃபார்முலாஸ்லாம் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தப்பாயிரும் ஃபார்முலாஸில் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா. ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். இதில் 70 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் 5 மார்க்ஸு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து 5 மார்க் இருக்கும், எந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் பார்த்தாவே மோஸ்ட்லி நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 14 கொஷின்ஸ்க்கு கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் நீ 10 எழுதுகிற மாதிரி இருக்கும், வித் 1 கம்பல்சரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னாவே எழுதிடலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்னாலுமே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் உங்களுக்கு மற்ற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் வீடியோமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காம பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்.